ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், மாடி தோட்டத்தில் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் தான் பார்க்க போகிறேன். இன்றைய மாடி தோட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சில செடிகளை நான் வந்து பதியம் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த வந்து ஒத்த நத்தியா வட்டம் இது வந்து நம்ம இப்போ மாற்றி வைக்க போகிறேன். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன தொட்டியில் இருக்குது, அது வந்து பெரிய தொட்டியில் வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், அந்த மல்லிலாம் பாருங்கள் சூப்பராக பூத்து குலுங்கிட்டு இருக்குது. இப்போ சீசன் வந்து முடிய போகுது. நித்திய மல்லி, குண்டு மல்லி எல்லாமே இப்போ சீசன் முடிய சமயத்தில் நல்லாவே பூத்து குலுங்கிட்டு இருக்குது நம்ம தோட்டத்தில் மாடியில். பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள், நிறைய பூக்கள் பூத்துட்ருக்குது. இன்னும் வந்து ஒரு 10 நாள் கிட்ட பூக்கள் பூக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து சில செடியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து பதியம் போட்டு வச்சுக்கலாம். பதியம் போட்டு நம்ம நிறைய செடி உருவாக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நமக்கு சாமந்தி, இந்த செவ்வந்தி சாமந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பூச்செடி, அப்புறம் டிசம்பர் செடி எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நல்லா வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பூக்கள் பூக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். நான் அதான் பண்ணிகிட்ருக்கிறேன். சாமந்தி எல்லாம் கூட நான் வந்து பதியம் போட்டிருக்கேன். அதேமாதிரி பாருங்கள், இந்த பட் ரோஸ்லாம் பாருங்கள் சூப்பராக வந்து எல்லா கலருமே என்கிட்ட இப்போ செடியில் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மாடியை வந்து அழகு சேர்க்கறதுக்காகவே நான் வந்து இந்த டேபிள் ரோஸ், இந்த பட் ரோஸ்லாம் வாங்கி வச்சேன். ஒரு 10 கலர் கிட்ட வாங்கி வச்சேன். அப்படின்னு இப்போ தப்பி தவறி ஒரு 5-6 கலர் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. மீதி எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனாலும் பூக்கள் அங்கங்கே பூக்காமல் இருக்குது. நம்ம செடியை பார்த்து பராமரிக்கணும். அதேமாதிரி செம்பருத்தி பாருங்கள், செம்பருத்தி வந்து என்கிட்ட இப்போ ஒரே ஒரு செடி மட்டும் தான் இருக்குது. அது இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அதேமாதிரி நித்திய மல்லியும் நல்லா சூப்பராக நிறைய பூக்கள் பூக்குது. இப்போ நம்ம பூக்க பூக்க அந்த மொக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டே வரணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தொடர்ந்து பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் டெய்லியும் வீடியோஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு நித்திய மல்லி, குண்டு மல்லிலாம் அப்படியே காமிச்சிட்டே இருக்கிறேன். என் தோட்டத்தில் வந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக அப்படியே பூத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம சீசன் தான் பூக்குதுன்னு பார்க்குறோம். கடைசியில் பார்த்தா நம்ம பராமரிச்சிட்டோம்னா நம்ம எப்போவுமே வந்து நம்ம பூக்களை பறிக்கலாம். அதேமாதிரி இந்த கொத்தவரங்காய் பாருங்கள், 2 செடி நம்மக்கிட்ட இருந்தது, 1 நான் எடுத்துட்டேன். இப்போ இன்னும் ஒன்று வந்து கொஞ்சம் காய்கள் இருக்குது, கொஞ்சம் விதைகள் விட்டேன், அதுவும் இருக்குது. நம்ம அதையும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் காய்களும் இருக்குது, அதையும் நம்ம பறிச்சுட்டு கொஞ்சம் பதியம் போட வேண்டிய வேலை இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயெலாம் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து இப்போ நிறையா வந்து இப்போ மொட்டுக்கள் வைக்குது. மொட்டுக்கள் வச்சு பூ பூத்து இப்போ காயும் பிடிச்சிருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கத்திரிக்காய் எல்லாமே வந்து இன்னும் வந்து நமக்கு காய் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தொடர்ந்து வந்து உரம் கொடுத்துட்டே இருந்தேன் நான். இந்த ஆட்டு எரு தான் வந்து நான் போட்டு விட்டுட்டே இருந்தேன். இப்போ நல்லாவே சூப்பராக பாருங்கள், நமக்கு கொத்தவரங்காவும் பூக்களும் நல்லா சூப்பராக பூத்துருக்குது. வெண்டைக்காவும் இருந்து அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக பாருங்கள், டெய்லியுமே நமக்கு வந்து ஒரு முழத்துக்கிட்ட பூக்கள் இப்போ பூக்குது. வாங்க நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் செடிகளை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பதியம் போட்டுடலாம். பதியம் நம்ம போட்டு நம்ம வந்து ஒரு செடி நம்ம தோட்டத்தில் வாங்கி வச்சாலே போதும். நம்ம அதுலேருந்தே நம்ம கட்டிங்ஸ் எடுத்து நம்ம நிறைய செடியே உருவாக்கிக்கலாம். நான் நித்திய மல்லி, குண்டு மல்லிலாம் வந்து நிறையா வாட்டி பதியம் போட்டு நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. பாருங்கள், கனகாம்பரம் செடி வந்து ஒரு 2 கிளை எடுத்துருக்கிறேன். கனகாம்பரமும் நான் வந்து பதியம் போட்டு எனக்கு சக்ஸஸாக ஆகிருக்கு. அதேமாதிரி வெத்தலை கொடி நிறையா நான் பதியம் போட்டிருக்கேன். குண்டு மல்லி பாருங்கள், ஒரு 3 வகையான குண்டு மல்லி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அதை பதியம் போட போகிறேன். அதுக்கு பாருங்கள், ஒரு சின்ன பாட் எடுத்து அதில் வந்து நான் மண்கலவை வந்து நம்ம எப்பயும் ரெடி பண்ணுற மண்கலவை தான். செம்மண், கொக்கோ பிட்டு, அப்புறம் பழைய மண்கலவை, அப்புறம் வந்து ஆட்டு எரு தான் அதில் போட்டிருக்கேன். இதெல்லாம் கலந்து நான் வந்து மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அடியில் பாருங்கள் தேங்காய் நார் கொஞ்சம் லைட்டாக போட்டு அது மேலே வந்து நான் மண்ணை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பதியம் போட்டுடலாம். நம்ம ஈஸியாகவே வந்து நம்ம செடிகளை பதியம் போடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலனாலும் அடுத்தடுத்து நம்ம பதியம் போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஏதாவது 1, 2வது நமக்கு அது வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். பாருங்க, நம்ம வந்து மண்ணை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நம்ம பதியம் போடுறதுக்குலாம் வந்து ஃபுல்லாக வந்து மண் போடணும் அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவுக்கு மண் போட்டாலே போதும். இப்போ இந்த மேலே இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, மீன் அமிலம் பாருங்கள், மீன் அமிலம் கொஞ்சம் ஒரு டப்பில் எடுத்துகிட்டு அதை நான் தண்ணி கலந்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் இப்போ அந்த வேரை வந்து நம்ம நனைச்சிக்கலாம். அடிப்பகுதி வந்து நம்ம அதில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நட்டு விடலாம். சீக்கிரமாக வந்து நமக்கு வேர் பிடிச்சி வரும். பாருங்கள், நான் வைக்க வேண்டிய அந்த குச்சி எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ அந்த மீன் அமிலத்தில் அடியில் நல்லா வந்து முழுகிற மாதிரி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம எடுத்து நம்ம இதை செடியை வந்து நம்ம நட்டு விட்டுக்கலாம். அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட மீன் அமிலம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்கள்கிட்ட உரம் இருந்தால் கூட, லிக்விட் உரம் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் இது மாதிரி வச்சு நீங்கள் நட்டு விடலாம்.
பஞ்சகாவியா அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இருந்தால் கூட நீங்கள் வெறும் தண்ணியில் கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்டு விடுங்க. சூப்பராக உங்களுக்கு வேர் பிடிச்சி வரும். பாருங்கள், நான் வந்து இதில் நித்திய மல்லி வச்சுருக்கிறேன். இப்போ குண்டு மல்லி வந்து நான் 3 கிளையுமே வந்து இந்த தொட்டியில் வைக்க போகிறேன். வேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம மாற்றி நம்ம வந்து ஒரு பெரிய பாட்டில் வச்சுக்கலாம். நம்ம வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சைடாக தான் நம்ம வந்து சொருகி விடணும். சொருகி விட்டு நல்லா அந்த வேர் வந்து நமக்கு ஆடாமல் இருக்கிறதுக்கு நல்லா போட்டு நம்ம கொஞ்சம் அமுக்கி விடணும் கையால். இப்போ இந்த மீனாமிலம் தண்ணி வந்து நம்ம வந்து செடிகளுக்கு அப்படியே ஊற்றி விடலாம் மேலே. இது வந்து செம்பருத்தி செடி. இது கட்டிங்ஸ் வந்து நான் கட் பண்ணி போட்டு விட்டேன். அது நல்லா சூப்பராக வளர்ந்து வருது. ஒரு 2 டேஸ் ஆகுது அதை நான் கட்டிங்ஸ் போட்டு. பாருங்கள், அந்த தண்ணியை நம்ம வந்து அப்படியே ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து வெறும் தண்ணியை நம்ம கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். இது வந்து வெத்தலை கொடி வந்து நான் பதியம் போட்டேன், அதுலேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பதியம் போட்டுட்டோம். செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வரதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சோண்டு மண் போட்டு விட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் மண்ணெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மேலிடமாக மண்ணை போட்டு நம்ம நல்லா அமுக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு நிழல் பகுதியில் வைக்கணும். எப்பயுமே வந்து நம்ம பதியம் போட்டோம்னா நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது. மேலே நீங்கள் வந்து ஒரு கவர் கூட போட்டு நீங்கள் மூடி வைக்கலாம். தண்ணி மட்டும் நம்ம பார்த்து ஊற்றிக்கணும். தண்ணி அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா அப்புறம் வந்து அது கிளை வந்து அப்படியே அழுகி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வச்சவொடனே தண்ணி நிறையா ஊற்றி விட்டுட்டு நம்ம எடுத்து நம்ம வந்து ஓரமாக வந்து வச்சிடலாம். நிழல் பகுதியில் வச்சிடலாம். அது நல்லா வளர்ந்து கொஞ்சம் வரும்போது நம்ம கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.